மாட்டோம். ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. 60 லட்சத்துக்கு மேலான இந்த கூட்டம் எல்லாம் மோசேயினிடத்தில் போய், மோசே இறைச்சி கொடு, இறைச்சி கொடு. கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? சாகவா எங்களை அழைச்சிட்டு வந்த? மோசேயால ஒன்னும் சொல்ல முடியல. மோசே தட்டு தடுமாறினான். மோசே அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த பாரம் என்னால் சுமக்க முடியாது, தெய்வமே இந்த வேதனை என்னால் சகிக்க முடியாது. ஓடி போனா. ஆண்டவர்கிட்ட சொன்னா, இந்த வேதனை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த பாரத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்னால தாங்க முடியல. இத்தனை பேருக்கு இந்த வனாந்தரத்திலே இறைச்சியை கேட்டா நான் எங்கிருந்து கொடுப்பேன்? கொடுக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இது உன்னுடைய குடும்பமா வச்சுக்க, ஒரு சபையா வச்சுக்க, ஒரு வாழ்க்கையா வச்சுக்க. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில அடைந்தாக வேண்டியதும், ஆசைப்பட்டதை நீ விலை கொடுத்து வாங்க வேண்டியதும், நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ள வேண்டியதுமான ஒரு மகாபெரிய விருப்பம் உன் இருதயத்துக்குள்ளே. எப்படியாக இறைச்சி சாப்பிடணும், இறைச்சி எப்படியாக ஒரு இடத்தை வாங்கிடணும், எப்படியாக ஒரு வீட்டை வாங்கிடணும், எப்படியாகிலும் இந்த காரியம் நடந்துடணும், எப்படியாகிலும் என்றெல்லாம் நீ யோசிக்கிற. ஆனா வனாந்தரத்துல வழி இல்லை, இறைச்சிக்கு வழி இல்லை. மோசே அழ ஆரம்பித்தான். இன்னைக்கும் பல குடும்பத்துல உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து, மம்மி டாடி நீ என்ன, நீ எதுக்கு பத்த? நீ ஒரு அப்பா அம்மாவா இருந்தா ஒரு வீடை கட்டி கொடுக்க கூடாதா? எனக்கு அவர் சொத்து வாங்க கூடாதா? ஒரு நகை சேர்த்து வைக்க கூடாதா? ஏன் நீ அப்பா அம்மாவா இருந்தா நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாமே. வீட்டுல ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லையே, ஏன் வீட்டுல என்ன இவ்வளவு வேதனையோட நடத்திட்டு இருக்கிற? ஒரு கார் வாங்க கூடாதா? சர்ச்சுக்கு போனோம் என்று ஆசைப்பட்டு வீடு கேட்கிறது, ஆனா கொடுப்பதற்கு உன்னிடத்துல ஒன்றும் இல்லை. நீ அல்ற, என்னால தாங்கவே முடியலப்பா. ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு வாழ்க்கை? செத்துறலாம் போல இருக்கு, செத்துறலாம் போல இருக்கு. தேவனுடைய பிள்ளைய நித்தம் 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 உன் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு இல்லைன்றதுக்காக கூட நீ இந்த பாரத்தை என்னால் சகிக்க முடியாதென்று நீ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாய். ஐயோ, ஒரு அறை வீட்டை கட்டி வாழ்றது கூட எனக்கு வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி நீ அல்ற. மோசேயின் ஜெபத்தை, கூக்குரலை, கதறுதலை, கண்ணீரை கேட்ட கண்ட அதே தேவன் உன் கூக்குரலை, உன் கண்ணீரை, உன் கதறுதலை, உன்னுடைய கேள்வியை, அழுது கொண்டிருக்கிற அழுகுரலை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதோ அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நீ ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறாய். மோசே ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே இறைச்சி கேட்கிறாங்கப்பா, நான் எப்படி இறைச்சி கொடுக்க முடியும்? என்னால சாத்தியம் இல்லையே என்று சொன்ன பொழுது மோசே ஆண்டவர் தட்டி கொடுத்து, பயப்படாதடா, அழைத்த தேவன் நான் உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவேன். இருக்கிற பெற்றோர்களே, உங்கள் அழைச்ச தெய்வம் அவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். நீங்க எதிர்பார்க்காத நிலையில உங்க குடும்பத்துல நன்மை உண்டாக போகிறது. எதிர்பார்க்காத நிலையில நீ விரும்பிய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வரப்போகிறது. எதிர்பார்க்காத சமயத்துல உன் வீட்டுல கல்யாணம் நடக்க போகிறது. எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவர் ஒரு நற்செய்தியை உன் வீட்டுக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை ஆயிரம் பேர் போய் இறைச்சியை வாங்கினாலும் சமைத்தாலும் இத்தனை லட்சத்துக்கு இறைச்சியை யார் கொடுக்க முடியும்? யார் கொடுப்பார்கள்? ஆனால் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை பார்த்துடே இங்கிருந்து ஒரு 10,000 பேரை அனுப்பி இறைச்சியை சமைக்க சொல்றா, நான் கொடுப்பண்டா எடுப்பண்டா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் காற்றை அனுப்பினார். கை தட்டு, உனக்கா ஒரு காற்று வீசும். காற்று 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 காற்று
காற்று, உனக்கு இறைச்சியை கொண்டு வர காற்று, உனக்கு பணத்தை கொண்டு வர காற்று, உனக்கு நன்மையை கொண்டு வர காற்று. காற்று கைத்தட்டு. காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும்.